Hi dears, welcome to Arsway channel. இன்னைக்கு வீடியோ வந்து கண்டிப்பா யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குதோ யாருக்கெல்லாம் இல்லைங்க எல்லாருக்குமே கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படிப்பட்ட வீடியோ தான். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க சொல்லுவீங்க எல்லாருமே அப்பா அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரி இருக்க போது இன்னைக்கு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மசாஜ்க்கு தேவையான நம்ம ரிலாக்ஸிங்க்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் கடையில தான் வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்ல லொகேட் ஆயிருக்கிற ஓஷானிக்ல தான் வந்துட்டு இருக்கோம். இவங்க எங்க லொகேட் ஆயிருக்காங்க அப்படிங்கறத நம்ம வீடியோல டீடைல்டா வந்து பார்க்கலாம். இப்ப இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் வேர்ல்ட்ல கண்டிப்பா நம்ம வந்துட்டு சுத்திக்கிட்டே இருக்கோம். காலையில இருந்து நைட் வரைக்கும் நம்ம அலைஞ்சுக்கிட்டே இருக்கோம். நம்ம ஒர்க் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பா ரிலாக்ஸ் பண்றதுக்கு எல்லாருமே வந்துட்டு யாராவது கை அமுத்தி விட மாட்டாங்களா கால் அமுத்தி விட மாட்டாங்களா அப்படின்னு கண்டிப்பா யோசிப்பீங்க. அதுக்கு வந்துட்டு இப்ப ஆளே தேவையில்லைங்க. இந்த ஒரு மிஷின் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னாவே போதும். ஒவ்வொரு மசாஜஸ்க்குமே வந்துட்டு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆள் இல்லாமே நம்ம ரொம்ப ரிலாக்ஸிங்கா ஃபீல் பண்ணலாம். அடுத்த நாள் ஒர்க்கை நம்ம கண்டிப்பா வந்துட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப டிலே பண்ண வேண்டாம், வீடியோக்குள்ள போயிடலாம். என்னென்ன மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க, என்ன மாதிரி அது வந்துட்டு ஒர்க் ஆகுது அப்படிங்கறத டீடைல்டா வந்து பாத்திரலாம். நம்ம கூட சார் இருக்காங்க. ஹலோ சார், வணக்கம் சார். சார் நம்மளோட ஷாப் பத்தி சொல்லிருங்க. ஃபர்ஸ்ட் லொகேஷன் நீங்களே ஷேர் பண்ணிருங்க சார். கோயம்புத்தூர் சாய்பாபா காலனியில் கங்கா ஹாஸ்பிட்டலுக்கு நேர் ஆப்போசிட்ல மெயின் ரோட்ல லொகேட் ஆயிருக்கு. சரிங்க சரிங்க. ஹெல்த் ப்ராடக்ட்ஸ் வந்து பண்றேங்க. ஓகேங்க சார். நிறைய ஆல்டர்னேட்டிவ் தெரபி ப்ராடக்ட்ஸ் லைக் மசாஜஸ், அக்குப்ரெஷர், அக்குபஞ்சர், ஸ்டீம் தெரபி, மேக்னெட்டிக் தெரபி, மோக்ஸா தெரபிங்க, மேக்னெட்டிக் தெரபி, நிறைய தெரபி ப்ராடக்ட்ஸ் தெரபிட்டிக் ப்ராடக்ட்ஸ் நிறைய பண்றேங்க. அதுல ஆர்த்தோபெடிக் ப்ராடக்ட்ஸ்ங்க, வேற எல்டர்ஸ் பேஷண்ட்ஸ் கேர் பண்ற மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ்ங்க. ஓகே, இப்போ மெயினா அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நிறைய பேர் சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவேலபிள். அதெல்லாம் நம்ம பண்றோம். சரிங்க சார். ஆயிரக்கணக்கான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. நேரா ஷாப் போறலாம். ஓகேங்க சார். வீடியோல பார்த்து ஆன்லைன்ல கூட ஆர்டர் பண்ணலாம். ஆன்லைன்லயே பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப நீங்க வந்து வீடியோல பார்த்து ஆர்டர் பண்றதுனால ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்ல டைரக்டா வந்து நம்ம ஃபீல் பண்ணி பார்த்து நம்ம வாங்கணும் அப்படிங்கன்னா கண்டிப்பா நம்ம கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட் கங்கா ஹாஸ்பிட்டலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லயே வந்துட்டு ஷோரூம் லொகேட் ஆயிருக்கு. நீங்க டைரக்டா வந்து கூட விசிட் பண்ணி பார்த்து ஃபீல் பண்ணி கூட நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. நேரா வர முடியாதவங்களுக்கு ஆன்லைனாவும் அவைலபிளா இருக்கு. ஆன்லைன் சர்வீஸும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஷிப்பிங் எது வரைக்கும் அவைலபிளா இருக்குங்க சார்? நம்ம ஆல் ஓவர் இந்தியா வந்து ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணுங்க. ஃப்ரீ ஷிப்பிங். ஆமா, அவுட் ஆஃப் கண்ட்ரி வேணாலும் எக்ஸ்ட்ரா ஷிப்பிங் சார்ஜஸ் வாங்கிட்டு அவுட் ஆஃப் கண்ட்ரி ஆல் ஓவர் வேர்ல்ட் பண்றாங்க. சரிங்க சார். ஓகே, எல்லா பக்கமே பண்ணி பண்றீங்க. ஓகே, வீடியோல போய் வந்து பாத்துறலாம் சார் என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு. ஓகே, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறது என்ன ப்ராடக்ட்ங்க சார்? இது வந்து ரோபோட்டிக் மசாஜர்ங்க. ஓகேங்க சார். இடுப்பு வலி, முதுகு வலி, கை கால் வலிக்கெல்லாம் யாரோட உதவி இல்லாம இந்த மெஷின் யூஸ் பண்ணி நமக்கு நம்மளே மசாஜ் பண்ணிக்கலாம். அப்படிங்களா? அப்படியே உட்கார்ந்து பாருங்க. சரிங்க. இது அப்படியே கட்டவிரலால நீவி மசாஜ் பண்ண மாதிரி மசாஜ் பண்ணுங்க. டோட்டலா 12 மசாஜ் ஹெட்ஸ் இருக்குங்க. ஓகேங்க சார். நீங்க கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகும். ஒரு நிமிஷத்துல வந்து டைரக்ஷன் சேஞ்ச் ஆயிக்குங்க. அது மேல கீழ மூவ் பண்ணி மசாஜ் பண்ணி தருங்க. ஆமா, ரொம்பவே கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் சார். டோட்டல் முதுகுக்குமே மேல இருந்து கீழ வரைக்கும் ஃபுல்லாவே கவர் ஆயிடும். மசாஜ் ஆகுது. ஆமா ஆமாங்க. ஓகேங்க. இந்த இடத்துல வரும்போதுங்க சார் இன்னும் நம்ம கொஞ்சம் நம்ம பொசிஷன் வந்து மேல தள்ளி வச்சோம்னு சொன்னா ஷோல்டர் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அப்படியே முன்னாடி வாங்க. சாஞ்சுக்குங்க. நல்லா மேல வரைக்குமே நமக்கு மசாஜ் கிடைக்குது. ஆமா. ஓகேங்க சார். இப்போ கழுத்துக்கு வேணாலும் வச்சுக்கலாங்க. சரிங்க. கொஞ்சம் மேல தள்ளி வச்சிட்டீங்கன்னா ஒரு நிமிஷம் அப்படியே சாஞ்சுக்குங்க. ஒரு நிமிஷம் சாஞ்சுக்குங்க. அப்படியே நல்லா இருக்குங்க. இந்த பொசிஷன் மட்டும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். எங்க வேணுமோ நீங்க வச்சு மசாஜ் பண்ணிடலாம். சரி. இதே மெஷின் வந்து உல்டாவா வச்சு யூஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா இடுப்புக்கு நல்லா மசாஜ் கிடைக்குங்க. இந்த இடத்துல ஆமா, ஒரு நிமிஷம் அப்படியே முன்னாடி எந்திரிச்சுக்குங்க. அப்படியே நம்ம உல்டாவா திருப்பி. ஆமா. இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த மசாஜ் கிட்ஸ் இந்த லேசர் ப்ரொஜெக்ட் ஆயிருக்குங்க. ஆமாங்க. அது வந்து இப்போ மேல இருக்கும்போது முதுகுக்கு நல்லா இருக்கும். ஓகேங்க. கீழ இருக்கும்போது வந்து இடுப்புக்கு நல்லா இருக்குங்க. சரி சரிங்க சார். இந்த லம்பார் டிஸ்க் இருக்குங்க, அது நல்லா கவர் ஆயிக்கும். உட்கார்ந்து பாருங்க.
நல்லா கீழ இடுப்பு வரைக்குமே இடுப்பு வரைக்கும் நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு. இந்த L4 L5 எல்லாம் வலியாதுன்னு சொன்னாங்க. டாக்டர் தான் சஜஸ்ட் பண்ணாங்க தெரபிஸ்ட். ஓகேங்க. இந்த மெஷின் வந்து அந்த L4 L5ல நல்லா மசாஜ் பண்ணி தருங்க. ஓகே ஓகேங்க சார். இப்போ நம்ம கைக்கு கால் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கை கால் கூட யூஸ் பண்ணலாம். ஆமா அது பார்க்கலாம். ஓகே சார். இது எவ்வளவு நேரம் வைக்கணும்? இது நம்ம ரொம்ப நேரம் வைக்கலாம். இது நம்ம ஒரு டைம் ஆன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா ஒரு 15 நிமிஷம் வச்சு அதுவே ஆட்டோ கட் ஆஃப் ஆயிடும். திரும்ப வேணும்னு சொன்னா நம்ம திரும்ப ஆன் பண்ணிக்கலாம். ஓகேங்க. இதுல 2 அடாப்டர் ப்ரொவைட் பண்றோங்க. சரிங்க. இது வந்து நம்ம வீட்ல ஆபீஸ்ல யூஸ் பண்ண மாதிரி ஒரு அடாப்டர். ஓகே சரி. நம்ம கார்ல யூஸ் பண்ண மாதிரி ஒரு அடாப்டர். கார்ல கூட யூஸ் பண்ணிக்கலாம். கார்ல நம்ம யூஸ் பண்ணலாம். டைரக்டா பிளக் இன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். 12 வோல்ட் to 3 ஆம்ப்ஸ்ங்க. சரிங்க சார். ஒரு 30-40 மணி நேரம் யூஸ் பண்ணா ஒரு யூனிட் கரண்ட் செலவாங்க. கரண்ட் கன்சம்ப்ஷனும் ரொம்ப கம்மி தான். ஓகேங்க சார். ஓகேங்க. நீங்க ஒரு ஆளை போட்டு மசாஜ் பண்ணீங்கன்னு சொன்னா யாரும் பண்ண மாட்டாங்க இந்த காலத்துல. பண்ண மாட்டாங்க. ஆமா. மாசம் நீங்க 10,000 20,000 தனியா பட்ஜெட் எடுத்து ஆமாங்க. இது நம்ம ஆஃபர் பிரைஸ்ல தரங்க. சரிங்க சார். என்ன பிரைஸ் வருதுங்க? இப்போ MRP வந்து பாத்தீங்கன்னா 9,999 ரூபாய் வருங்க. ஓகேங்க. நம்ம ஆஃபர்ல தரது வந்து 5,000 ரூபாய்க்கு 1 வருஷம் வாரண்டிங்க. 1 இயர் வாரண்டிக்கு 6,000 ரூபாய்க்கு வந்து 3 வருஷம் வாரண்டி தரங்க. சரிங்க சார். இதே நம்ம கை காலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது பாத்துக்கலாங்க. ஓகேங்க சார். இதே மெஷின் வந்து நம்ம கை மேல கால் மேல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா. நீங்க சோஃபால எல்லாம் கொஞ்சம் சொன்னா கம்ஃபர்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இது சேர் பெட்ல படுத்துட்டு கூட காலை வந்து அப்படியே தூக்கி மேல வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. சரிங்க சார். ஓகே. நல்லா இந்த மசில் வரைக்குமே எங்க வேணும். இப்போ இன் கேஸ் வந்து முழங்கால் கீழ வலின்னு சொன்னா கொஞ்சம் கீழ தள்ளி வச்சுக்கோங்க. ஓகேங்க. இல்ல கேண்டகால் குதிகால் வலின்னு சொன்னா நீங்க முன்னாடி தள்ளி வச்சுக்கோங்க. பொசிஷன் வந்து நீங்க மாத்தி வச்சு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க சார். இது வந்து ஃபுல் பாடி மசாஜ் சேருங்க. ஃபுல் பாடியுமே மசாஜ் பண்ணுது. இது நீங்க பட்டன் மூலமாவும் அக்சஸ் பண்ணிக்கலாம். சரிங்க சார். டச் ஸ்கிரீன் இருக்குங்க. இந்த வாய்ஸ் கமாண்ட் இருக்குங்க. 3 விதமாவும் நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாங்க. சரிங்க. இப்போ பட்டன் மூலமா பவர் ஆன் பண்றீங்க. ஓகேங்க. உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணும். இந்த சைபர் கிராவிட்டி பொசிஷன் வருங்க. ஜீரோ கிராவிட்டி பொசிஷன் வருங்க. ஓகே. நமக்கு அப்படியே மிதக்குற மாதிரி. ஆமா. சரிங்க சார். இந்த மீன் டைம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு ப்ரோக்ரஸ் வந்து ஸ்கேனிங் வந்து ப்ரோக்ரஸ் ஆகுங்க. ஓகே. உங்களோட பாடி மாஸ் இண்டெக்ஸ் வந்து சில பேர் ஷார்ட்டா இருப்பாங்க, லீனா இருப்பாங்க. ஆமாங்க. ஹைட் அதிகமா இருப்பாங்க, ஷார்ட்டா இருப்பாங்க. ஆமாங்க. எல்லாருக்கும் ஒரே மசாஜ் வந்து சரிப்பட்டு வராதுங்க. கண்டிப்பா. அது மெஷினே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி உங்களோட பாடி மாஸ் இண்டெக்ஸ் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி இது அட்ஜஸ்ட் ஆகும். பாருங்க இப்போ லெக் பொசிஷன்ல உங்களோட ஹைட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி இது அட்ஜஸ்ட் ஆகுங்க. ஓகே. அது செட் ஆகி அதுக்கு அப்புறம் தான் வந்து மசாஜ் ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்க. அதே மாதிரி உங்களோட ஷோல்டர்ல எந்த இடத்துல மசாஜ் பால்ஸ் இருந்தா மசாஜ் நல்லா இருக்குமோ இந்த ஷோல்டர் பொசிஷன் ஸ்கேன் பண்ணி அது ஸ்கேன் பண்ணுங்க. கீழ நல்லா இடுப்பு வரைக்குமே வருதுங்க சார். இடுப்புக்கு கீழ வரைக்குமே அந்த பால்ஸ் வந்து இன்னும் மசாஜ் ஸ்டார்ட் பண்ணலங்க. அந்த பால்ஸ் வந்து மூவ்மென்ட் வந்து பொசிஷன் செட் ஆயிட்டு இருக்கு. ஓகே ஓகேங்க. இப்போ இது எல்லாமே பொசிஷன் வந்து செட் ஆயிட்டு இருக்கு இல்லையா? ஆமா. பாத்தீங்கன்னா பாடி ஸ்கேன் ப்ரோக்ரஸ் தான் வருங்க. இதுல நம்ம மசாஜ் ஷாட்னு தெரியாது வராது. சரிங்க. இப்போ வந்து ஷோல்டர் பொசிஷன் அட்ஜஸ்ட் ஆகுதுங்க. ஓகேங்க சார். இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ 20 மினிட்ஸ் டைம் பிரைன் ரிலாக்ஸ் மோடுங்க. ஓகேங்க. இப்போ செகண்ட் ஸ்பீட் இருக்குங்க. ஏர் இன்டென்சிட்டி வந்து செகண்ட் ஸ்பீட் இருக்குங்க. மொத்தம் 3 ஸ்பீடு செகண்ட் ஸ்பீட் இருக்குது. இப்போ 3ஆவது ஸ்பீடு சேஞ்ச் ஆயிடுச்சு. இது பிரைன் ரிலாக்ஸ் மசாஜுங்க. இது நிறைய இதுல மசாஜ் மோட்ஸ் இருக்குங்க. நம்ம என்ன மோட் வேணுமோ நம்ம இதுல டச் ஸ்கிரீன்ல சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அல்லது வாய்ஸ் கமாண்ட் இருக்குங்க. இதுல நிறைய ஃபங்க்ஷன் இருக்குங்க. நம்ம எது வேணுமோ நம்ம வந்து அதை அக்சஸ் பண்ணிக்கலாங்க. Chinese massage. Okay, switch to Chinese massage. The default time வந்து 20 minutes. Okay, sir. Hi, what's up? I am here. Thigh stretch. Okay, switch to Thigh stretch. Pain relief. Okay, switch to pain relief. Easy sleep. Okay, switch to easy sleep. Fatigue recovery. Leg and foot relief. Okay, switch to leg and foot relief. Back wellness. Okay, switch to back wellness. அப்ப இது நம்ம சொல்ல வந்து அது என்ன ஃபங்க்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா ப்ரோகிராம் பண்ணி வச்சிருது அதுக்கு மாறுதுங்க. சரிங்க சார். அந்த பர்టిక్యులர் மசாஜ் வந்து பண்ணி விடுங்க. டிஃபால்ட்டா 20 மினிட்ஸ் ஆயிருக்கு. ஓகேங்க. அப்ப அது வந்து எங்க மசாஜ் பண்ணனும், எவ்வளவு நேரம் மசாஜ் பண்ணனும், எப்படி மசாஜ் பண்ணனும் ஆல்ரெடி வந்து ப்ரோகிராம் பண்ணிருக்கு. இப்போ நம்ம ஃபுல் பாடிக்குமே நல்லாவே அழுத்தம். மெயினா வந்து பேக் போன்ல போகும்போது அப்படி
இந்த இடுப்பு கிட்ட இருந்து மேல வரைக்கும் ரொட்டேட் ஆச்சுங்க. நல்லாவே அழுத்தம் கொடுத்தது. கையுக்கும் பாத்தீங்கன்னா இறுக்கி பிடிச்சு நமக்கு நல்லா அழுத்தி விடுற மாதிரி இருக்கு சார். ஆளே வேண்டியது இல்லைங்க சார், இந்த ஒரு மிஷின் போதும். ஒரு சமயத்துல வந்து ஒரு ஆள் வந்து இந்த இவ்வளவு வேலையை செய்ய முடியாது. ஏன்னா டோட்டல் பாடியிலுமே நமக்கு எல்லா பார்ட்லயுமே அழுத்தம் கிடைக்குதுங்க. நம்ம ஸ்பாலா போனோம்னா ஒரு 5000-10,000 ரூபாய் சார்ஜ் வேணுங்க. 4 பேர் வேணுங்க. ஆமா, கைக்கு காலுக்கு முதுகுக்கு அப்படிங்கும்போது 4 பேர் வேணும். பட் ஒரே மிஷின் வந்துட்டு நமக்கு இன்ஸ்டன்ட்டா கிடைக்குது. இது வந்து 1,25,000 வருதுங்க. சரிங்க. 5 இயர்ஸ் வாரண்டி தராங்க. ஓகே. பிளஸ் டாக்ஸஸ்ங்க. பிளஸ் டாக்ஸோட வருது. சரிங்க. இது டிரான்ஸ்போர்ட்டேஷன் எங்களை சேர்ந்ததுங்க. சரி. இந்த மெஷின் வந்து பிளக் அண்ட் ப்ளேங்க. இதுல ஒன்றும் நம்ம ஃபிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே நம்ம இன்ஸ்டன்ட்டா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இறக்கணும்னே. ஆமா. இப்போ சில பேர் கமர்ஷியல் பர்பஸ்க்காக எல்லாம் கேக்குறாங்க. நம்ம ஏர்போர்ட்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல, மால் எல்லாம் வந்து போட்டுருக்காங்க. அதே மாதிரி நம்ம கிட்ட ஸ்பேஸ் இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம இதை நம்ம ஒரு 3 மிஷினோ 5 மிஷினோ 2 மிஷினோ 1 மிஷின் போட்டுங்க. சரிங்க. நம்ம ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு 60 ரூபா அந்த மாதிரி சார்ஜ் பண்றாங்க. ஒரு 20 நிமிஷம் சொன்னா ஒரு 240 ரூபா வந்து நம்ம சார்ஜ் பண்ணலாங்க. ஓகேங்க சார். ஒரு 4 சிட்டிங்கோ அல்லது 40 சிட்டிங்கோ வந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஓகே. நம்ம அந்த மாதிரி கமர்ஷியலா நம்ம வந்து வாங்கி நம்ம அது வெண்டிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகே. அதுல ஒரு நல்ல ஒரு பிசினஸ் போட்டு அமௌண்ட் எடுத்துக்கலாங்க. பிளஸ் நமக்கு அது வருமானம் கிடைக்கும். ஆமா. முதுகுல அப்படியே நமக்கு அப்படியே தட்டி கொடுக்குற மாதிரி இருக்குங்க. பாத விரல்ல அப்படியே ஒவ்வொரு விரலும் இழுத்தா எப்படி இருக்குங்க சார்? நம்ம இழுப்பாங்கல்ல நெட்டை எடுக்கிறதுக்கு, அந்த மாதிரி இழுத்து கொடுக்குது பாத விரல்ல. நல்லா இருக்குங்க. இப்போ பிசினஸ் பர்பஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா. நம்ம வீடு பர்பஸ் எல்லாரும் ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலியை என்ஜாய் பண்ணலாம். ஸ்பா போறோம்னா ஒருத்தர் தான் போய் ஆகணுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கணும், போய் வெயிட் பண்ணணும், மசாஜ் பண்ணணும். இங்க இருந்து ஒரு 20 நிமிஷம் போகணும், 30 நிமிஷம் போகணும், 1 மணி நேரம் போகணும், திரும்ப வரணுங்க. நமக்கு வண்டி ஓட்டுறது இல்லைன்னா டிரைவர் ஒருத்தர் வேணுங்க. ஆமா. இல்ல நம்ம அப்படியே தூங்குறனால தூங்கிக்கலாமாங்க சார்? கண்டிப்பா தூக்கம் வந்துரும். அந்த அளவுக்கு மசாஜ் பண்ணுது. அது ரெக்கமெண்ட் பண்றது அது 20 நிமிஷத்துல அதுவே ஆஃப் ஆயிரும். ஓகே சார். வீட்ல எல்லாமே என்ஜாய் பண்ணிக்கலாம். ஒரு ஹவுஸ் வைஃப் ஆகட்டும், எல்டர்ஸ் ஆகட்டும், நம்ம ஒரு பிசினஸ் முடிஞ்சு வரோம், வேலை முடிஞ்சு வரோம், என்ஜாய் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 லட்சம் ரூபாய் போட்டோம்னா 5 வருஷம் வாரண்டி 5 வருஷம் வாரண்டி கொடுத்துருங்க. நீங்க லைஃப் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அந்த 5 வருஷம் கழிச்சு ஏதாவது ஸ்பேர் போச்சுனாலும் நம்ம சர்வீஸ் பண்ணி தரக்கு ரெடியா இருக்குங்க. சர்வீஸ் சப்போர்ட் நம்ம பண்ணி தருவோம். பெய்டு சர்வீஸ் சப்போர்ட் பண்ணி தருவோம். முதுகுல நமக்கு நல்ல அழுத்தம் கிடைக்கும். ஆமா. அதான் நீங்க இப்ப பாத்துக்கிட்டது ஒரு பர்టిక్యులர் மசாஜ் இதுங்க. சரிங்க. இது வந்து பேக் வெல்னஸ். நீங்க எக்ஸாக்ட்லி அத நீங்க இத பார்க்கல, டிஸ்ப்ளே பார்க்கல. ஆனா முதுகுல தான் அதோட அதிக ஃபங்க்ஷன் வந்து முதுகுல இருக்கு. அதே மாதிரி தூங்குறதுக்கு ஒரு மசாஜ் இருக்குங்க. பிரைன் ரிலாக்ஸ் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ்க்கு ஒரு மசாஜ் இருக்குது. சரி. ஒவ்வொரு மாடலுக்கு ஒரு மசாஜ் இருக்குங்க. லெக்குக்கு ஒரு மசாஜ் இருக்கு. ஆமா. நம்ம எது போறோமோ அது வேலை செஞ்சுது. சரிங்க. இது வந்து ஐ மசாஜ்ங்க. ரீசார்ஜபிள். ஜஸ்ட் அப்படியே வேர் பண்ணிக்கலாம். கண்ணாடி போற மாதிரி போட்டுக்கலாம். இது பவர் பட்டன். ஓகேங்க சார். இது டோட்டலா 4 மசாஜ் மோட்ஸ் இருக்குங்க. நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. இது அப்படியே ஏர் ஃபில் ஆகி அப்படியே நல்லா கம்ப்ரஸ் பண்ணி மசாஜ் பண்ணி தருங்க. கண்ணை சுத்தியுமே நல்லா மசாஜ் பண்ணி தருங்க. சரி சார். இப்ப அதிகமா ஸ்ட்ரெயின் ஆகுது நம்மளுக்கு கண்ணு தாங்க. கண்டிப்பா சார். மெயினா சிஸ்டம் பாக்குறவங்க அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஆமா. இதுல வந்து நேச்சுரல் அந்த பேர்ட்ஸ்ல சவுண்ட் இருக்குங்க. இத ஆன் பண்ணிட்டோம்னு சொன்னா இந்த பறவைகள் ரிலாக்ஸிங்கா இருக்கும். ஆமா ஆமா. ஒரு 20 நிமிஷம் கழிச்சு அது வந்து ஆட்டோ கட் ஆஃப் ஆயிடுங்க. நம்ம இன்கேஸ் தூங்கிட்டோம்னா கூட பிரச்சனை இல்லை. ஆமா. நம்ம ரீசார்ஜ் பண்ணிட்டோம்னு சொன்னா ஒரு 3-4 மசாஜ்ல பண்ணிக்கலாங்க. ஓகேங்க சார். நம்ம டிராவல் பண்ணும்போது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி. ஹாஸ்டல் கவிங்க இந்த வெளிச்சம் படாமக்க வந்து ஒரு பிளைண்ட் ஃபோல் மாதிரி நம்ம ஸ்லீப்பிங் ஐ மாஸ்க் மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா. இது 2500 ரூபாய் காஸ்ட் வருங்க. 1 வருஷம் வாரண்டி தருங்க. ஓகே. இந்த மோட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. நம்மளே சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ஓகே. இது நல்ல கன்வீனியன்ட்டா இருக்கு, கம்ஃபர்ட்டா இருக்கு, அது யூஸ் பண்ணிக்கலாம். சரி. ஓகே. ஃபர்ஸ்ட் இத விட இது இன்னுமே நல்லா இறுக்கி பிடிக்குது இல்லைங்களா? ஓகே. எப்படி ஃபீல் பண்றீங்க? ரிலாக்ஸ் ஆகுங்களா? ரொம்ப ரிலாக்ஸா இருக்குங்க சார். கண்ணுல இருக்கக்கூடிய அந்த சூடு வந்து அப்படியே வெளிய வர்ற மாதிரி இருக்கு. சரி. இது வந்து ஹெட் மசாஜ்ங்க. சரிங்க. இது லாங் பிரஸ் பண்ணா ஆன் பண்ணிக்கலாம். அப்படியே தலையில மாட்டிட்டு. ரைட். இது வந்து இங்க ஃப்ரண்ட்ல இருக்கிற மாதிரி. ஆமா. ஓகேங்க சார். ஓகே. இது நம்ம லாங் பிரஸ் பண்ணா ஆன் பண்ணிக்கலாங்க. சரிங்க சார். இந்த தலையை சுத்தி இந்த பாயிண்ட் எல்லாமே அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்குங்க. ஓகேங்க. இங்க எல்லாமே மசாஜ் பண்ணி தருவாங்க. ஒவ்வொரு இதா வந்து அப்படியே ஆமா. ஓகேங்க. கண்ண முடிக்குங்க. ஒரு நிமிஷம் அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கிளாக் வைஸாவும் மசாஜ் ஆகுங்க, ஆன்டி கிளாக் வைஸ் ஆகும், அப்புறம் ரேண்டமாவும் மசாஜ் ஆகுங்க. மேல பட்டன் இருக்கு. ஓகே.
டைரக்ஷன் சேஞ்ச் ஆகி பண்ணுங்க, ரேண்டமாக மசாஜ் பண்ணுங்க. ஓகே சார். இது 1500 தான் வருங்க. 1 வருஷம் வாரண்டி தருங்க. சரிங்க சார். இப்போ ஆயில் வந்து அப்ளை பண்ணி இதை நம்ம யூஸ் பண்ணலாமா சார்? தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க. ஒவ்வொரு பாயிண்டா நல்லா ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகி சுத்தி வருது சார். ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்கு. இது வந்து ஐயன் ஹெட் மசாஜ்ங்க. சரிங்க சார். பவர் பட்டன் இருக்குது. ஓகேங்க. தலை நல்லா அழுத்தி பிடிக்குது. ஆமா, அழுத்தி பிடிச்சு அப்படியே ரிலீஸ் பண்ணுங்க. ஆமாங்க. இந்த ஹீட் ஆப்ஷன் இருக்குங்க. சரிங்க சார். இத பிரஸ் பண்ணிட்டா அந்த லேசா ஒரு கதகதப்ப ஒரு வார்ம்த் ஃபீல் பண்ண முடியும். நீங்க ஒரு சில செகண்ட் ஆகும், ஒரு நிமிஷம் டைம் ஆகுங்க. சரிங்க. இந்த ஐலிட்ஸ்ல கண்ணை சுத்தி மசாஜ் பண்ணி தருங்க. ஆமாங்க. அத அந்த தலை சுத்தி மசாஜ் பண்ணி தருங்க. ஆமா 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 ஆமா. அவங்களா யூஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ் கவிய தூக்க வராதவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. சரிங்க சார். நல்லா அழுத்தி பிடிச்சு உடனே நல்லா ரிலாக்ஸ் கொடுக்குதுங்க. ஆமா. இதுல 3 விதமான மோட் இருக்குங்க. நீங்க அப்படியே இன்னொரு டைம் பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த கிரீன் கலர் லைட் எரியுது. மோட் சேஞ்ச் ஆகுதுங்க. ஓகே. மறுபடியும் டைம் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் அடுத்த மோட் வருங்க. அடுத்த மோட். ஆமா. 3 மோட் இருக்கு. 3 மோட் தான். ஆமா. சரிங்க சார். உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ நீங்க அந்த மோட் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 6500 வருதுங்க. இதுக்கு 1 வருஷம் வாரண்டி தருங்க. சரி, ஓகேங்க. ஒரு லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா ஆஃப் ஆயிக்குங்க. ஓகேங்க சார். இன் கேஸ் ஹீட் வேண்டாட்டி ஹீட் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே. அப்படியே நமக்கு தலை வந்து ஃப்ரண்ட்ல இருந்து இங்க வரைக்குமே நல்லா அழுத்தி கொடுக்குது. நல்லாவே ரிலாக்ஸேஷன் கிடைக்குதுங்க. கண்டிப்பா மைக்ரேன் இருக்கிறவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ரொம்பவே ரிலாக்ஸிங்கா இருக்கும். கண்ணுக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஹீட் வரும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்க மாதிரி இருக்கு இந்த இது. ஓகேங்க சார். லாங் பிரஸ் பண்ணா ஆஃப் ஆயிடுங்களா? இது வந்து நெக் அண்ட் ஷோல்டர் மசாஜ்ங்க. இது ரீசார்ஜபிள் தான். ஓகேங்க. இப்போ ஆன் பண்ணிட்டோம்னு சொன்னா இது பாருங்க. அந்த மூவ்மென்ட். ஆமா, இது அப்படியே வந்து இந்த மாதிரி மசாஜ் பண்ணி தரும். இந்த கையில. ஓகே. பின்னாடி கழுத்துல. ஓ, இதுவும் ஆமா ஆமா ஆமா. கையில நம்ம பண்ற மாதிரியே இருக்கு. ஆமா ஆமா. இங்க கை உள்ள. அதே மாதிரி அங்க கை உள்ள. அது எவ்வளவு பிரஷர் வேணுமோ அவ்வளவு அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்க சார். உங்களுக்கு நல்லா ரொம்ப நல்லா இருக்குங்க. பின்னங்களுக்கு நல்லா மசாஜ் பண்ணி தரும். ஷோல்டர் பெயின் இருக்கிறவங்க இத ட்ரை பண்ணலாம். ஆமா ஆமா. நல்லா இருக்கு. நெக் பெயின், ஷோல்டர் பெயின் ரெண்டுமே நல்லா இருக்கு. கொஞ்சம் நிறைய பேர் வேலை செய்றாங்க. கழுத்து பிடிச்ச மாதிரி சிஸ்டம் இப்படியே பாத்துட்டு இருக்கறவங்களுக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இறுக்கி பிடிக்குது. நல்லாவே இறுக்கி பிடிச்சு நமக்கு நல்ல மசாஜ் கிடைக்குதுங்க. இது 2500 இருக்கு. ஓகேங்க சார். 1 வருஷம் வாரண்டி தருங்க. 1 இயர். ஹோல்ட் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா தான் இருக்கு. எதுவும் ரொம்ப வெயிட்டாலாம் இல்ல. ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா தான் இருக்குங்க. இப்படி கையில போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் எவ்வளவு மினிட்ஸ் ஒர்க் ஆகும் சார்? இது எல்லாமே ஆட்டோ கட் ஆஃப். ஆட்டோ கட் ஆஃப். ஆமா. ஒரு 20 நிமிஷம் கழிச்சு அது ஆட்டோ கட் ஆஃப் ஆயிடும். சரி. அதுக்கு முன்னாடி வேணாலும் நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஓகே. ஆமா. முன்னாடி வேணாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். திரும்ப வேணாலும் நம்ம ஆன் பண்ணிக்கலாம். சரி. இது வந்து இந்த ஃபிங்கருக்கு மசாஜ்ங்க. இங்க இந்த பகுதிகள் எல்லாம் நல்லா அழுத்தி விடும். அப்படியே கை விரல்ல. ஆமா ஆமா. ஓகே. சும்மா இங்க லேப்ல வச்சுக்கோங்க. ஆன் பண்ணிங்களா? ஆன் ஆயிடுச்சு சார். ஆன் ஆயிடுச்சு. படுக்கும்போது உட்காரும்போது எல்லா டைமும் இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா. இது வந்து ஹீட் ஆப்ஷன்ங்க. சரி. இது வைப்ரேஷன் மோடுங்க. ஓகே சார். டோட்டலா 6 மசாஜ் மோட் இருக்குங்க. 6 ஆப்ஷன் இருக்கு. ஆமா, 6 ஆப்ஷன் இருக்குங்க. சரிங்க சார். இது நம்ம ரொட்டேஷன் செக் பண்ணிக்கலாங்க. டைரக்ஷன் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்க. க்ளாக்வைஸ் அண்ட் க்ளாக்வைஸ். ஆமா. இங்க போட்டுக்க மாதிரியே தான் மூவ்மென்ட் வந்துட்டு ஆகுது. ஸ்லிப் அப்படியே மேல விரல்ல இருந்து கீழ வரைக்குமே அப்படியே மூவ்மென்ட் ஆட்டோ செப்பலா. நம்ம அடுத்த மோட் போய்ட்டோம்னாலும் நல்லாவே அழுத்தம் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. சிஸ்டம் யூஸ் பண்றவங்களுக்கு விரல்ல வந்து பெயின் இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ஈஸியா வச்சு யூஸ் பண்ற மாதிரியும் தான் இருந்தது இது. ஓகேங்க சார். இந்த பிரைஸ் வருது. இது 6500 ரூபாய் வருது. 1 வருஷம் வாரண்டி தரங்க. ஓகே. நீங்க கை விரல்ல பாத்தீங்கன்னா அந்த அழுத்தம்லாம் தெரியும். நல்லா அக்குப்ரெஷர் கொடுத்த மாதிரி இருக்கு. ஆமா, உங்க கையில உங்களோட நரம்பு மண்டலங்கள் எல்லாமே கை விரல்கள்லயும் பாத்துலயும் தான் முடிவடையுதுங்க. அப்ப இங்க ஒரு உறுப்புகளுக்கும் வந்து கனெக்டிவிட்டி இருக்குங்க. இங்க அழுத்தம் கொடுத்தாலே எங்களோட எல்லா உறுப்புகளையும் நல்லபடியா செயல்படுத்த முடியும். எல்லா ஆர்கன் ஸ்டிமுலேட் பண்ண முடியுங்க. நீங்க எல்லா அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் ஸ்டிமுலேட் பண்ணிருக்கீங்க. நீங்க வந்து ஒரு பாடிக்கு மசாஜ் இது வரைக்குமே இதாயிருக்கு. ஆமா, ஒரு பாடிக்கு மசாஜ் பண்ணக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் சரிங்களோ, ஒரு லெக்குக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் சரிங்களோ, லெக் மசாஜ்க்கு அதே மாதிரி ஒரு ஹேண்ட் மசாஜ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். நல்லது, ரொம்ப நல்லதுங்க. அதாங்க. ஆமா, ஃப்ரண்ட்ல இதா இருக்கு, பேக்ல இதா இருக்கு. ஆமா, இன் கேஸ் வந்து சில பேருக்கு கொஞ்சம் ரத்த ஓட்டம் குறைபாடு இருக்குங்க. இன் கேஸ் உணர்ச்சி குறைவா இருக்கு. ஆமா ஆமா, அவங்க எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஆமா, இன் கேஸ் அத பிசியோதெரபி எடுக்க சொல்லிருந்தாங்கன்னா விரலுக்கு இல்ல கைக்கு சரியா செயல்படாம எல்லாம் இருக்குங்க. ஏதாவது ஒரு
கண்டிப்பாங்க ரீசன்னால அப்ப நம்ம அந்த மாதிரி சமயத்துல பிசியோ பண்ணலாம். இது பிசியோவும் வந்துட்டு நமக்கு யூஸ் ஆகும். ஆமா பிசியோவா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க சார். இது வந்து ஏர் கம்ப்ரஸ்டு லெக் மசாஜருங்க. சரிங்க. இப்போ ஏர் வந்து இதுல ஃபில் ஆகி நல்லா கம்ப்ரஸ் பண்ணி மசாஜ் பண்ணி தரும். இது வெல்க்ரோ டைப் தாங்க, பேன் மாதிரி இருக்கு. நீங்க அப்படியே அந்த மாதிரி ஈஸியா நம்மளே போட்டுக்கலாம். ஆமா பாத்துல கண்டக்கால்ல தொடையில அப்படியே நீங்க மாட்டி அப்படியே வெல்க்ரோ போட்டு ஒட்டி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க. இது வந்து ரீசார்ஜபிளுங்க. ஒரு 2 மணி நேரம் சார்ஜ் பண்ணிட்டு ஒரு 2-3 மசாஜ்க்கு வந்து யூஸ் ஆகும். சரிங்க சார். ஒரு 20-30 நிமிஷம் கழிச்சு அதுவே ஆட்டோ கட் ஆஃப் ஆயிக்குங்க, ஆஃப் ஆயிக்குங்க. 20 நிமிஷம் கழிச்சு அதுவே ஆஃப் ஆயிக்குங்க. திரும்ப வேணா நம்ம ஆன் பண்ணிக்கலாம். இது வந்து ஏர் ஃபில் ஆகி நல்லா புடிச்சு மசாஜ் பண்ணி விடுங்க, புடிச்சு ரிலீஸ் பண்ணி விடும். சரி ஓகேங்க. அப்ப இந்த நீர் வந்து கோர்த்துட்டு எடிமான்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமாங்க. இந்த நீர்னால வலி ஆச்சுன்னு சொன்னா வேற வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம்ங்க. கிரிட்டிக்கலாவே ஆமா சில பேர் வந்து நிறைய ஒர்க் பண்றாங்க, ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, நின்று வேலை செய்யறாங்க, நடக்கிறாங்க, வேற மார்க்கெட்டிங் பர்பஸ்க்கெல்லாம் போகும்போது நடக்கிறாங்க. வேற கால்கள் அதிகமா யூஸ் பண்றவங்களுக்கு ஃபேக்டரியில ஷாப்ல எல்லாம் கால் வலியாகுங்க. வேற கிச்சன்ல நின்றுட்டு வேலை செய்றீங்க கால் வலியாகும். ஆமா இப்போ எல்லாம் ஹெரிடிட்டியாவே சில பேருக்கு வலி இருக்குங்க. அம்மாக்கு வலிக்கும், பாட்டிக்கு வலிக்கும், மகளுக்கு வலி இருக்குங்க. அந்த மாதிரி சமயத்துல எல்லாம் இதை மாட்டிட்டு ஒரு 15 நிமிஷம் விட்டுட்டீங்கன்னு சொன்னா நல்லா காலை புடிச்சு விட்டு டிவி பாக்குற டைம்ல போட்டா போதும். ஆமா நீங்க பெட்ல படுத்துட்டு போட்டுக்குங்க, சோஃபாலுக்கு வந்து போட்டுக்குங்க, சேர்லுக்கு வந்து டீபாய் மேல கால் வச்சு போட்டுக்குங்க. சரிங்க. உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா அழுத்தி விட்டு மசாஜ் பண்ணி தருங்க. சரிங்க. 7000 ரூபாய் வருதுங்க. 1 வருஷம் வாரண்டி தராங்க. சரிங்க. எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்க்கலாமா சார்? தாராளமா நீங்க சொல்லலாம் என்ன பண்ணுதுன்னு பாருங்க. அந்த ஏர் பிரஷர்லயே நல்லாவே அழுத்தம் கொடுக்குதுங்க சார். கீழ எல்லாம் வந்துட்டு புடிச்சு விடுறதுக்கு நமக்கே கொஞ்சம் மத்தவங்க கிட்ட கேக்குறதுக்கு கொஞ்சம் சங்கட்டமா இருக்கும் இல்லைங்களா? பட் கால்ல பாதத்துல எல்லாம் புடிச்சுடும் போது ரொம்ப நல்லா இருக்கு. மெயினா வந்துட்டு எனக்கு பின்னாடி கெண்டக்கால்ல ரொம்ப பெயினா இருக்கும். அந்த இடத்துல நல்லாவே இறுக்கி பிடிக்குது. இங்கேயும் பாத்துட்டீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல பெயின் இருக்கும். ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்குங்க இந்த பர்டிகுலர் பீஸ். தொட வரைக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? சரிங்க. நல்லா இறுக்கி பிடிச்சு அமுத்துனாதான் நமக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸிங்கா இருக்கும் இல்லைங்களா? நல்லாவே இறுக்கம் கொடுக்குதுங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குங்க சார். இதானா சில பேர் வந்து கால்களுக்கு பிசியோ தான் பண்ண சொல்லிருப்பாங்க. ஆமா ஆமா. அந்த மாதிரி சமயத்துல வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா ஓகே ஓகேங்க. ஈவன் அந்த ஃப்ரண்ட் அந்த விரல் வரைக்குமே நல்ல அழுத்தம் இருக்கு. ஆமா இதுல ஆமா. இது ஃபுட் மசாஜ்ங்க. சரிங்க. அப்படியே கால்கள் உள்ள விட்டுக்குங்க. இதோடதான் பவர் பட்டன் ஆன் பண்ணிட்டோம்னு சொன்னா டிஃபால்ட்டா இது வந்து 15 மினிட்ஸ் டைத்துக்கு அதுவே மசாஜ் பண்ணி தருங்க. சரிங்க. டைம் ஏதாவது சேஞ்ச் பண்ணனும் மாத்தி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆமா 2 மசாஜ் மோட் இருக்குங்க. ஓகேங்க சார். இது இன்டென்சிட்டிக்குங்க. இன்டென்சிட்டி 2 இன்டென்சிட்டிக்குங்க. ஓகேங்க சார். மசாஜ் மோட் வந்து 2 மோட் இருக்குங்க. இன்னொரு மோட் இருக்குது. நீங்க இன்னொரு லாங் பிரஸ் பண்ணி ஒரு டைம் பிரஸ் பண்ணீங்கன்னு சொன்னா ஏர் ஃபில் ஆகி ஸ்குவீஸ் பண்ணி மசாஜ் பண்ணி தருங்க. ஏர் பேக்ஸ் மூலமா மசாஜ் பண்ணுங்க. இந்த முதல்ல பண்ணது வந்து புடிச்சிட்டு நீவி விட்டு மசாஜ் பண்ண மாதிரி பண்ணுங்க. ரொட்டேஷன் கீழ வந்து ஃபுல்லா அப்படியே நீவற மாதிரி இருக்கு. ஆமா ஆமா. இது ரெண்டாவது பொசிஷன் வந்து ரிவர்ஸ்ல வந்து அதே ஆகுங்க. ஓ சரிங்க சார். மூணாவது பொசிஷன் போது ஏர் ஃபில் ஆகி ஸ்குவீஸ் பண்ணி மசாஜ் பண்ணி தருங்க. அது இல்லாம ஹீட் ஆப்ஷன் இருக்குங்க. சரிங்க சார். உங்களுக்கு வலிகளுக்கெல்லாம் ஹீட் வந்து நல்ல ஒரு ரெமெடிங்க. நல்ல ஒரு இதமா இருக்கு. நம்ம ஒத்தனம் எல்லாம் கொடுப்போம் பாத்தீங்களா? அதுக்கு பதிலா இது யூஸ் பண்ணலாம். ஆமா ஒரு நிமிஷத்துல அந்த ஹீட் ஆயிக்குங்க. சரிங்க. அந்த ஹீட்டை நீங்க நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். அது வலிக்கும் இதமா இருக்குங்க. நல்லா இப்ப இறுக்கி பிடிக்குதுங்க. ஆமா ஆமா. நல்லா பாதத்துல எல்லாம் வலி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா. ஃபுல்லா ரொட்டேஷன் வந்து பின்னாடி பாதம் வரைக்குமே வருதுங்க. கீழ கணுக்கால் வரைக்குமே வருது. ஆமா. செமையா இருக்குங்க. நின்னுட்டே வந்துட்டு வேலை பாக்குறவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். ஆமா. இப்போ ஜெனரலாவே வந்து பாதத்துக்கு மசாஜ் பண்றது ரொம்ப நல்லதுங்க. நல்லது. ஆமா. பிளட் சர்க்குலேஷனுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லைங்களா? மெயினா வந்து பிளட் சர்க்குலேஷன் இல்லாதவங்களுக்கு தான் அந்த கால் வலியே வந்துட்டு வர்றது. ஆமா. ஓகே. நல்ல ஹெல்த்தியா இருந்தா கூட நம்ம பண்ணிட்டோம்னு சொன்னா பாடி நல்ல ரிலாக்ஸ் ஆயிக்குங்க, மைண்ட் நல்ல ரிலாக்ஸ் ஆயிக்குங்க. அழுத்தம் ரொம்ப ஹெவியா இருக்கு. நல்லா இருக்குங்க. நம்ம ஓவரால் ஹெல்த் அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. பாத அழுத்த சிகிச்சைன்னு நிறைய இடத்துல போட்டுருப்பாங்க. ஆமா ஆமாங்க. போனா ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. பாதத்துல அழுத்தி விடுவாங்க. ஆமா. அந்த வேலை இந்த மெஷின் வந்து பண்ணுது. தாராளமா பண்ணுதுங்க. நல்லாவே அழுத்தம் நமக்கு ரொம்ப பயங்கரமான அழுத்தம் கிடைக்குது இதுல. ஆமா. இது வந்து 7000 ரூபீஸ் வருதுங்க. 2 இயர்ஸ் வாரண்டி தராங்க. 2 இயர்ஸ் வாரண்டி. ஓகே. ஆமா. இதுல ஏதாவது ஸ்பேர்ஸ் எல்லாம் இதானாலும் நம்ம சர்வீஸ் ஆமா வாரண்டி பீரியட்ல ஃப்ரீயா பண்ணிக்கலாங்க. வாரண்டிக்கு அப்புறம் நம்ம சர்வீஸ் சப்போர்ட் பண்ணி தரலாங்க. ஸ்பேர்ஸ் எல்லாமே நம்மட்ட அவைலபிளா இருக்கு. ஆமா. சரி சார். நம்ம அடுத்த மெஷின் அது பார்க்கலாம்ல? அடுத்த ரேஞ்ச் பார்க்கலாம்.
இது பவர் பட்டனுங்க. இது ஃபுட் மசாஜ்ல மொத்தம் 3 மோட் இருக்குங்க. காஃப் மசாஜ்ல மொத்தம் 3 மோட் இருக்குங்க. இன்கேஸ் ஏதாவது தேவையில்லாட்டி ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ காஃப் மசாஜ் தேவையில்லைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபுட் வேணும்னா காஃப் மட்டும் போதும்னு சொன்னா ஃபுட் ஆஃப் பண்ணிக்கலாங்க. எந்த இது வேணுமோ அதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இன்டர்மீடியட் மோட்ல வச்சுக்கோம், மீடியமாங்க. சரிங்க சார். உங்களுக்கு நல்லா பாத்திருந்து அப்படியே வந்து இப்படி நல்லா இப்படி வருது. ஆமாங்க சார். இப்படி நல்லா இப்படி ரொட்டேஷன் மோட்ல நல்லா இருக்குங்க. நல்லா அழுத்தம் தரும். ஆமா, ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்கு. கெண்டக்கால் வலி வரைக்கும் நல்லா இருக்கு. பாதம் வலி எல்லாத்துக்கும், பாதம், கணுக்கால், கெண்டக்கால் மூணுமே கவர் ஆயிக்குங்க. ஓகே சார். ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்லாவே அழுத்தம் வந்துட்டு உங்களுக்கு நல்ல அழுத்தம் கிடைக்குது. ஃபுல் இதுவுமே நமக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்கும் சார். காலுக்கு ஃபுல்லாவே நமக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்கும். அழுத்தம் நல்லா ஹெவியா இருக்கு, அதனாலதான் ரொம்பவே நல்லா இருக்கு. இது 13,000 ரூபாய் காசு வருதுங்க. 2 வருஷம் வாரண்டி தருங்க. 2 வருஷம். ஆமா. ஓகே. நம்ம அடுத்த மிஷின் பார்க்கலாம். நம்மளே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா ஆமா ஆமா. இது பவர் பட்டனுங்க. சரிங்க. இது ஆட்டோ ஃபங்க்ஷன் மோடுங்க. இதுல வைப்ரேஷனோட வருது. ஆமா, வைப்ரேஷன் வருங்க. ஓகேங்க. ரோலர்ஸ் சூப்பரா சுத்துதுங்க. இந்த ஹீட் ஆப்ஷன் இருக்குங்க. ஓகே. இன்டென்சிட்டி நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த 3 இன்டென்சிட்டி இருக்குங்க. ஓகே. இதுல வந்து நீங்க பாதம் மட்டும் போதுன்னா பாதம் ஆன் பண்ணிக்கலாம். அப்போ வந்து கெண்டக்கால்ல முழங்கால்ல மசாஜ் ஆஃப் ஆயிக்குங்க. சரிங்க சார். இந்த போர்ஷன் இது ஆன் பண்ணிட்டீங்கன்னா, இந்த பட்டன் ஆன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா முழங்கால்ல தொடையில மட்டும் மசாஜ் ஆகும், பாதம் ஆஃப் ஆயிக்குங்க. இந்த பட்டன் பிரஸ் பண்ணும்போது எல்லா இடத்துக்கும் மசாஜ் ஆயிக்குங்க. ஆட்டோ இது ஆட்டோ ஆப்ஷன். ஆமா. ஓகே. இது வந்து நட்டிங் ஆக்ஷன் இருக்குங்க. புடிச்சு விட்டு மசாஜ் பண்ணும். ஏர் ஃபில் ஆகி ஸ்குவீஸ் பண்ணி மசாஜ் பண்ணுங்க. அதுல ஹீட் நீங்க நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். பிளஸ் வைப்ரேஷன் மூலமாவும் ஆகுது இல்லைங்களா? அப்ப இங்க நல்லா இறுக்கி பிடிக்குது. இங்க வந்துட்டு கீழே ரொட்டேட் ஆயிட்டு பின்னாடி குதிங்காலுக்கு மட்டும் நல்லாவே அழுத்தம் நல்லா கிடைக்குது. சரி. வைப்ரேஷன் மூலமா ஒரு மசாஜ் ஆகும். 4 ஆக்டிவிட்டி இருக்குங்க. சரிங்க. இந்த போர்ஷன் வந்து டில்டபிள்ங்க. நீங்க ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் டில்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா நீங்க முழங்கால்களுக்கு தொடைகளுக்கு வேணாலும் நீங்க அப்படியே மாத்தி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா ஆமா. இப்ப ஆன் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். அது பொசிஷன் நீங்க எங்க வேணுமோ அங்க வச்சுக்கலாம். முழங்காலுக்கு வேணா முழங்காலுக்கு, தொடைக்கு வேணா தொடைக்குங்க. அது 120 டிகிரி டில்டபிள்ங்க. நீங்க எங்க வேணுமோ நீங்க வச்சுக்கோங்க, மசாஜ் பண்ணிக்கலாம். ஆமா. சரிங்க. இதுலயே இது அட்வான்ஸ் லெக் மசாஜர்ங்க. ஆமா, அந்த அழுத்தத்திலேயே நல்ல டிஃபரன்ஸ் தெரியுதுங்க. நல்ல சர்க்குலேஷனும் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா. இது வந்து சில பேர் வந்து உடம்பு அதிகமா இருக்குங்க, அந்த கால் சைஸ் வந்து ரொம்ப நீட்டமா இருக்குங்க. ஒரு 13 இன்ச் 14 இன்ச் இன்னும் பெரிய சைஸ் எல்லாம் இருந்தா கூட அழகா வந்து மசாஜ் பண்ணிக்கலாம் இந்த மிஷின்ல. ஆமா. இது 30,000 ரூபாய் காசு வருதுங்க. 2 வருஷம் வாரண்டி தரும். இப்போ சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, நல்ல தூக்கம் சரியா வராது, ரத்த ஓட்டம் சரியா இருக்காதுங்க. ஒரு நல்ல மசாஜ் பண்ணிட்டாங்கன்னா தூக்கம் நல்லா வரும். ஆமா. இப்ப இந்த இடத்துல நல்ல அழுத்தம் வருது, தொட வலி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த இடத்துல நம்ம ட்ரீட் பண்ணி வச்சுக்கலாம். ஆமா. இந்த மாதிரி தெரபியூட்டிக் ப்ராடக்ட் செலவு பண்றது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. உங்களோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்து கொஞ்சம் குறைச்சிட்டு இதுக்கு வந்து நீங்க செலவு பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அது ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் குறையும். ஆமா, நம்ம ரெகுலரா தேவைக்கு நம்ம பண்ணிதான் ரிலாக்ஸிங்கா இருக்கும் இல்லையா? ஆமா. ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் தேவைக்கு பண்ணிதான் அது சப்போர்ட்டிவா இருக்கு. கொஞ்சம் தெரப்பி வந்து பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும், தூக்கம் நல்லா வருங்க, ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணும், பாடியை ரிலாக்ஸ் பண்ணுங்க. மெயினா கால் வலினால எத்தனையோ பேர் அவதிப்பட்டு இருக்காங்க. இது வந்துட்டு நல்ல ரிலாக்ஸ் கொடுக்குதுங்க. ஒவ்வொரு பார்ட்டும் பாஸ் ஆகுறது நமக்கு தனித்தனியா தெரியுது. இந்த இதுல அப்படியே ஒவ்வொரு இடத்துலயுமே பாஸ் ஆகும்போது அந்த வலி வந்துட்டு நல்லாவே ரிலாக்ஸிங்கா இருக்குங்க சார். சூப்பரா இருக்குங்க. அடுத்த பாடம் இது வந்து ஒரு ஃபிட்னஸ் மெஷின். ஆசிலேஷன் டெக்னாலஜி மூலமா இந்த கம்ப்ளீட் பாடிக்கு ஒரு மூமெண்ட் கொடுத்து அதன் மூலமா உங்களோட வெயிட் லாஸ்க்கும் கலோரி பர்ன் பண்றதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்க. இது வந்து பவர் பட்டனுங்க. இது ஆன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்பீட்ல இருக்குங்க. சரிங்க சார். இது நீங்க ஸ்பீட் வந்து பிளஸ் பட்டன் பிரஸ் பண்ணி எவ்வளவு வேணுமோ அவ்வளவு ரைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கன்வீனியன்ட் என்னவோ அப் டு 99 ஸ்பீட்ஸ் இருக்குங்க. சரிங்க சார். அது வரைக்கும் நீங்க வச்சுக்கலாம். பட் இனிஷியலா ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னா கொஞ்சமா ஸ்பீட் வந்து வச்சு கொஞ்சம் பாடி செட் ஆன பின்னாடி அப்புறம் வந்து ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. சரிங்க. இல்லாட்டி உடம்பு களைச்சு விட்டுரும்.
பாடி பெயின் ஆகும். சில பேர் ஜிம் எல்லாம் போகும்போது ஓவர் எக்ஸசைஸ் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆயிருவாங்க, 4-5 நாளைக்கு போக மாட்டாங்க. கண்டிப்பாங்க ஒரே நாள்ல ரொம்ப வந்து அதிக எஃபர்ட் தர வேண்டாம், கொஞ்சமா ஸ்பீட் வச்சு பிக்கப் பண்ணிட்டு. ஆமா ஆமா. இப்ப அந்த பாடி ஷேக் ஆகுது, ஈச் அண்ட் எவரி மசிலுக்கு வந்து எக்ஸசைஸ் கிடைக்குங்க. ஓகேங்க சார். அப்ப ஃபுல் எக்ஸசைஸ் வந்து கம்ப்ளீட் பாடி கிடைக்கும். ஆமா. இப்போ நீங்க கைக்கு பண்ணும்போது கைக்கு எக்ஸசைஸ் கிடைக்கும், இது வந்து கீழ கால் பண்ணும்போது காலுக்கு எக்ஸசைஸ் கிடைக்கும். இது அப்படி இல்லங்க, ஃபுல் பாடிக்கு எக்ஸசைஸ் கிடைக்குங்க. ஓகேங்க சார். அப்போ உங்களுக்கு கலோரிஸ் பர்ன் ஆகும், வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. சரி. மசிலை வந்து ரிலாக்ஸ் பண்ணி தருங்க. ஒரு எக்ஸசைஸ் மெஷினா மட்டும் இல்லாம ஒரு மசாஜராவே இத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மசாஜர் கம் ஃபிட்னஸ் மெஷின். ஓகேங்க. இப்போ நீங்க இது கொஞ்சம் கால்களை உயர்த்தி நின்னுட்டீங்கன்னு சொன்னா முன்னங்கால்களை இங்க கெண்ட கால்களுக்கு நல்ல சப்போர்ட், நல்ல ஆமா நல்லா டைட் பண்ணி தருங்க. அந்த மசிலுக்கு வந்து நல்லா டைட் பண்ணி தரும். சரிங்க. அப்படியே கீழ இறங்கி நின்னுட்டுங்க. ஓகேங்க. கொஞ்சம் அப்படியே தலையை முன்பகுதியை பெண்ட் பண்ணின்னு சொன்னா அப்படியே முன்னாடி அப்படியே பெண்ட் பண்ணிக்கங்க. இப்படிங்களா? ஆமா. நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா பெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த ஹிப் மசில் நல்லா டைட் பண்ணி தரும். ஆமாங்க. இடுப்பு நீங்க அப்படியே நேரா நின்னுக்குங்க. ஓகே. அந்த ஒரு கை மட்டும் தூக்கிங்க வைங்க, கொஞ்சம் டர்ன் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி வைங்க. இந்த ஹிப்க்கு நல்லா டைட் பண்ணி தருங்க. இந்த இடத்துல நல்லா இருக்குங்க. அதே மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன்ல பண்ணிக்கலாங்க. ஓகேங்க சார். நல்லா திருப்பி நின்னுக்குங்க, ட்விஸ்ட் பண்ணி நின்னுக்குங்க. அவ்வளவுதான். நல்லா இங்க ஹிப் மசிலுக்கு நல்ல ஆக்டிவேஷன். இங்க நல்லா இருக்குங்க. இப்போ ஒரு சைடுல இங்க பாத்துங்க, இந்த டைரக்ஷன்ல பாத்துங்க. ஒரு கால் முன்னாடி வச்சுக்கோங்க, ஒரு கால் பின்னாடி வச்சுக்கோங்க. ஓகே. தைஸ்ல மூவ்மெண்ட் வந்து நல்லா இருக்கு. கையில ஃப்ரீயா விட்டுக்குங்க, விட்டுறலாம். இப்போ நீங்க வாக்கிங் நல்ல கால்ல கொஞ்சம் நல்லா ஃப்ரீயா வச்சுக்கோங்க, சப்போர்ட்டா. ஓகே. இப்போ ஸ்பீட் வந்து நம்ம ரைஸ் பண்ண சரிங்க. இப்போ அப்படியே வாக்கிங் போயிட்டு இருக்கீங்க, ஜாகிங் போற மாதிரி இருக்கு. ஜாகிங் போறீங்க. ஆமாங்க. கொஞ்சம் ஸ்பீட் அதிகமாகும்போது ரன்னிங் போற மாதிரி இருக்கு. ஓகே. ஆஃப் பண்ணிக்கலாங்க. சரிங்க. கொஞ்சம் அன்ஈஸியா இருக்கு புதுசா பண்ணதுனால. ஆமா ஆமா. சரி. நம்ம ஸ்பீட வந்து நம்ம அதிகமா வச்சோம்னு சொன்னா சரிங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் நம்ம ஸ்பீட் ரைஸ் ஆகி ஒரே இடத்துல இருந்து வாக்கிங், ரன்னிங், ஜாகிங் எல்லாமே போய்க்கலாம். ஓகே. இப்போ நீங்க ரெண்டு கால்ல ஒரே சைடுல பின்னாடி வச்சுக்கோங்க, பின்னாடி வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஸ்கிப்பிங் உண்டான ஒரு அந்த ஜர்க் குடுக்குற மாதிரி இருக்கு. ஆமா. ஓகே ஓகேங்க. நீங்க கொஞ்சம் ஸ்டவுட்டா இருக்கீங்க, எல்டரா இருக்கீங்கன்னு சொன்னா உட்கார்ந்து அப்படியே கால் நீட்டிக்கலாங்க. அப்படியே நீங்க ஒரு குக் கொடுத்துக்கலாம். உட்காந்துக்கலாங்க பிளாட்ஃபார்ம் மேல உட்காந்து. வாங்க என்ன வேணும், அப்படி உட்காந்துட்டு கால் நீட்டிட்டீங்கன்னு சொன்னா சரிங்க. கொஞ்சம் எல்டர்ஸ் இருக்காங்க, பாடி ஸ்டவுட்டான இருக்காங்க, நல்லா இருக்குங்க. ஆமா ஆமா. அந்த மூவ்மெண்ட் கொடுக்கறதே வந்துட்டு நமக்கு ரிலாக்ஸிங்கா இருக்கு. ஆமா. இப்ப காலையில சில ஏரியால வாக்கிங் போக முடியாதுங்க. கண்டிப்பாங்க. நாய்கள் ஜாஸ்தியா இருக்கு. அதுமெல்லாம் இப்ப இருக்கிற ரோட்ல எங்க வாக்கிங் போறதுங்க. ஆமா. இது நம்ம ஒரு 3 அடிக்கு 3 அடிங்க, ஒரு சின்ன போர்ஷன் தான் பிடிக்கும். போர்ஷன் போர்ஷன் தான் எடுத்து. இடமும் அவ்வளவு இடத்துக்கு தேவைப்படாது. ஆமா. 20,000 ரூபாங்க, 2 வருஷம் வாரண்டி. ஓகேங்க. ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி தரங்க ஆல் ஓவர் இந்தியா. ஆல் ஓவர் இந்தியாவே ஃப்ரீ ஷிப்பிங். ஆமா. ஓகேங்க சார். மெஷின்ல வந்து இது சின்ன வெர்ஷனுங்க. ஓகேங்க சார். ஒரு 80 கிலோ வெயிட் இது கரெக்டா இருக்குங்க. ஒரு 100 கிலோ வெயிட் உள்ள ஆளுக்கு இது கரெக்டா இருக்குங்க. சரிங்க. ஒரு 150 கிலோ வெயிட் உள்ள ஆளுக்கு இது கரெக்டா இருக்குங்க. ஓகே. நம்ம ஆல்ரெடி பார்த்த மெஷின் வந்து எவ்வளவு வெயிட் இருந்தாலும் தாங்கும். ஆமா. இது அதே மாதிரி வந்து பொறுத்து வாங்கிக்கணும். ஆமா, இது 99 ஸ்பீட் இருக்குங்க. அதுல சப்போர்ட் நல்லா இருக்குங்க. இதுல சப்போர்ட் இருக்காது. நம்ம எங்கயாவது செவரோரமா பக்கத்துல டச் பண்ணி பிடிச்சிக்கலாங்க. அது டேபிள்ல தான் இருந்துச்சுன்னா அது மேல கை வச்சுக்கலாங்க. சப்போர்ட் யூஸ் பண்ணலாம். அது இதுலயே ரோப் தரங்க. ரோப் பிடிக்கறனால ரோப் பிடிச்சுக்கலாம். ஆமா. சரி. ஜன்னல் கிட்ட நின்னு யூஸ் பண்றதா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இது 7,000 ரூபாங்க, இது 8,000 ரூபாங்க, இது 10,000 ரூபாங்க. ஓகே. இன் கேஸ் பட்ஜெட் கம்மியில பாக்குறவங்களுக்கு ஆமா, அவங்களுக்கு இதுல 99 ஸ்பீட் இதுலயும் வருங்க. சரிங்க சார். ஓகே. ஃபுல் மசிலுக்கு வந்து ஒர்க் அவுட் கிடைக்குங்க. கம்மி விலையாச்சுனாலும் இதுவும் வந்து அதோட வேலை கட்டாயமா செய்யுங்க. ஆமா, அந்த மூவ்மெண்ட் எல்லாமே இருக்கு இல்லையா? ஆனா இது அந்த மெஷினோட கெபாசிட்டி, அந்த இது உள்ளக்கூடிய போர்டு மோட்டர்லாம் அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் அதுக்குண்டான அளவுக்கு இருக்கும். கண்டிப்பா பிரைஸ்க்கு தகுந்த மாதிரி நமக்கு குவாலிட்டி இருக்கு. ஆனா வாரண்டி நம்ம தர்றோங்க. சரிங்க. வெயிட் கம்மியான அளவுக்கு இது கரெக்டா இருக்கும். ஆமா. ஓகேங்க. இது வந்து 80 கிலோ வரைக்கும் யூஸ் பண்ணலாம். 80, 100 கிலோ. இதுக்கு எவ்வளவு இயர்ஸ் வாரண்டி தரீங்க? ஓகே. இது 2 இயர்ஸ் வாரண்டி தரேன். 2 இயர்ஸ். ஆமா. சரி. இது 7,000, இது 8,000, இது 10,000. ஓகேங்க. அடுத்த ப்ராடக்ட் போய்க்கலாம். இது வந்து ஃபைபர்னால செஞ்ச ஹிப் பார் டப்புங்க. சரிங்க. இது வந்து ஸ்பைன் பார் டப்புங்க. ஓகேங்க. இது வந்து இடுப்பு குளியல், இது முதுகு குளியல்னு சொல்லுவாங்க இயற்கை மருத்துவத்துல. சரிங்க. இதுல நம்ம இடுப்பளவு தண்ணி ஃபில் பண்ணிட்டுங்க அதுல உட்காந்துக்கலாம். இது தண்ணி ஃபில் பண்ணிட்டு முதுகுல நம்ம அப்படியே படுத்துக்கலாங்க, சாஞ்சி படுத்துக்கலாங்க. அப்போ இங்க முதுகு இங்க இருக்குங்க,
ஆமா கால் வந்து வெளியில நீட்டிக்கலாங்க. சரிங்க அதுல முதுகு சாஞ்சிட்டு கால் வந்து வெளியில நீட்டிக்கலாங்க. ஓகே இது எவ்வளவு வெயிட் இருந்தாலும் தாங்க, எவ்வளவு வெயிட் உள்ளாலும் இது கோரலாங்க. சரிங்க சார் ஓகே. இந்த உடல் சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் இதுக்கு நல்லா இருக்குங்க. ஓகேங்க. அப்புறம் வயிறு அடிவயிறு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இது வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ஓகே. பைல்ஸ் ப்ராப்ளம்ங்க, இது எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இது முதுகுவலி உள்ள பிரச்சனைக்கு இந்த முதுகு எலும்புகளை வந்து அலைன் பண்ணி அதுல ரெண்டுமே வந்து நச்சுக்களை வந்து உடலுக்குரிய நச்சுக்களை வந்து எடுக்கும். ஆமா சரிங்க. அது வந்து 4500 காஸ்ட் வருதுங்க. சரிங்க சார். 5000 காஸ்ட் வருதுங்க. ஓகே. இது வந்து ஷிப்பிங் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்ங்க. சரி. இது பெரிய ப்ராடக்ட்ங்கறதுனால கொரியர்ல அனுப்பிச்சா செலவு ஜாஸ்திங்க. ஆமாங்க. நம்ம லாரி சர்வீஸ்லயோ அல்லது பஸ் சர்வீஸ்ல ஏதாவது அனுப்பிச்சிடலாம். ஓகே சரிங்க சார். இது நிறைய பேருக்கு இது எங்க கிடைக்குதுன்னு தெரியாது. இப்ப ரீசெண்டா வைரல் ஆயிட்டு இருக்குங்க. இப்ப நீங்க பாத்துருந்தா தெரியும், ஒரு டாக்டர் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. மெயினா வந்து இன்ஃபர்டிலிட்டி இருக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி இடுப்பளவு பாத் எடுக்கிறவங்களுக்கு வந்துட்டு மெயினா அந்த ப்ராப்ளம் வந்து பிசிஓடி இருக்கிறவங்க இந்த பாத் டப்ல வந்துட்டு நம்ம கொஞ்ச நேரம் ரிலாக்ஸிங்கா உட்காரும் போது நமக்கு இந்த ஓவரீஸ்ல எல்லாம் இருக்கக்கூடிய சூடெல்லாம் வந்து வெளியேற்றி கொடுக்குது அப்படின்னு சொல்லி ரீசெண்டா ஒரு டாக்டர் வந்து சொல்லியிருந்தாங்க. நான் அந்த வீடியோ கூட அட்டாச் பண்றவங்களுக்கு. அந்த மாதிரி ஃபர்டிலிட்டி ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க, குழந்தைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாம் கண்டிப்பா இந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய சூடு எல்லாமே நமக்கு வெளியேற்றி கொடுத்து நம்மளோட இடுப்புல இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே இதுக்கு வந்து நமக்கு நல்லாவே தீர்வு வந்து கிடைக்குது. இந்த பாத் எடுக்கும் போது, இடுப்பளவு பாத் எடுக்கும் போது கண்டிப்பா இந்த ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இது வந்துட்டு நம்ம ஓஷானிக்ல அவைலபிளா இருக்கு. நீங்க ஆன்லைன்லயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். டைரக்டா வந்து பார்த்துதான் வாங்கணும்னாலும் கண்டிப்பா பார்த்து வாங்கிக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஆன்லைன்ல எடுக்கிறவங்களா இருந்தாலும் டிஸ்பிளேல வந்து நம்பர் இருக்கு, அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணியும் இந்த ப்ராடக்ட் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்து ஃபுட் பாத் மசாஜருங்க. சரிங்க. தண்ணி இதுல ஊத்திட்டோம்னா ஆன் பண்ணிட்டோம்னா தண்ணி சூடாயிக்குங்க. அது இல்லாம இதுல வந்து இன்ஃப்ராரெட் லைட்ஸ் இருக்குது. சரிங்க. அது உங்களுக்கு பிசியோதெரபில எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த வலிகளுக்கெல்லாம் வந்து சப்போர்ட்டா இருக்குங்க. ஓகேங்க. அது இல்லாம இதை ஆன் பண்ணும்போது இந்த பபுளா வருங்க. இது பபுள் மசாஜுங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியுங்க, இந்த பபுளா வர்றது காலில் பட்டு அது ஒரு மசாஜ் தருங்க. கண்டிப்பாங்க சார். அப்படியே காலில் உள்ள விட்டுருக்கீங்க. சுடுதண்ணி வச்சு ஊத்தணும் அப்படிங்கறது இல்ல, தண்ணி ஹீட் ஆயிக்கும். ஓகேங்க. இப்ப கால்ல நீர் கோத்து அந்த அதனால வலியாச்சுன்னு சொன்னா ஒரு 2 கைப்பிடி கல் உப்பு அள்ளி போட்டீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் கால் வைக்கும் போது அந்த கெட்ட நீர்லாம் வந்து அந்த தண்ணி ஈர்த்துக்குங்க. அப்ப அந்த நீர் வந்து அந்த நீர் ஈர்த்துக்கிறதுனால இந்த கால்வலி சரியாயிடும். அந்த வீல் வந்து ரொட்டேட் ஆகுது இல்லீங்களா சார்? இல்ல, வீல் வந்து மூவபிள்ங்க. நம்ம லேசா பார்த்து மூவ் பண்ணி நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகேங்க. அது அந்த அக்குப்ரெஷர் பாயிண்ட்ல ஸ்டிமுலேட் பண்ணுங்க. சரிங்க. கொஞ்சம் அதிகமா மூவ் பண்ணோம்னா தண்ணி வெளிய வந்துக்குங்க. அதனால கொஞ்சம் மெதுவாவே ஸ்மூத்தா ஓகே ஓகே மினிமமா தான் பண்ணனும். மைல்டா பண்ணு. ஆமா சரிங்க. உங்களுக்கு அந்த பபுளா வரது கால்ல பட்டு மசாஜ் ஆகும். அந்த தண்ணி ஹீட் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். சரிங்க சார். கால் வலிக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. பிரெக்னன்சி பீரியட்ல எல்லாம் இருக்காங்க, கால் வீக்கம் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்களா? ஓகே. அது மட்டும் பெடிக்யூர் பண்றவங்களுக்கும் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, பியூட்டி பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஹோம் சர்வீஸ் எல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, பார்லர் நீங்க வந்துட்டு பியூட்டிஷியன் படிச்சுட்டு ஹோம் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பெடிக்யூருக்கு நார்மல் டப் தான் வந்துட்டு நம்ம எடுத்துட்டு போவோம். இந்த மாதிரி ஒரு டப்ல நீங்க பெடிக்யூர் பண்ணீங்கன்னா கஸ்டமருக்கும் ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்கும். அவங்களும் வந்துட்டு கண்டிப்பா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய கொடுப்பாங்க. நார்மல் பெடிக்யூர் விட சும்மா கால் உள்ள வச்சு நம்ம பெடிக்யூர் பண்றதை விட இந்த மாதிரி ஒரு டப்ல நம்ம அவங்களுக்கு பெடிக்யூர் சர்வீஸ் கொடுத்தோம்னா அவங்களுக்கும் ரொம்ப ரிலாக்ஸிங்கா கால் வந்துட்டு நல்ல ரிலாக்ஸிங்கான ஒரு ஃபீல் வந்துட்டு கிடைக்கும். இது 2500 வருதுங்க. ஓகே. 2 இயர்ஸ் வாரண்டி தருங்க. சரிங்க. இந்த வாரண்டி பீரியட்ல ஏதாவது போச்சுனா ரெடி பண்ணிக்கலாங்க. ஸ்பேஸ் நம்ம அவைலபிளா இருக்கு. ஆமா. ஓகே. ஆன்லைன்ல வேணும்னாலும் நீங்க வந்து இந்த மிஷின் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். அது இல்லாம நம்மகிட்ட வந்து இந்த அடிஷனல் ஒரு ப்ராடக்ட் இருக்குங்க. சரிங்க. இது வந்து எப்சம் சால்ட்டுங்க. இப்போ சில பேர் வந்து தூங்கும்போது கால் வந்து கொரக்கொலி பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த கால் வந்து இழுத்து பிடிக்கிறது. ஆமா, நரம்பு இழுத்து பிடிச்சுக்குங்க. அது வந்து மெக்னீசியம் குறைபாட்டினால இழுத்து பிடிக்குதுன்னு சொன்னா சரிங்க சார், இதுல ஒரு 2 கைப்பிடி உப்பு அள்ளி போட்டீங்கன்னா அது இந்த மெக்னீசியத்தை வந்து உடல் வந்து ஈர்த்துக்குங்க. மெக்னீசியம் ஆமா, இது தண்ணியில டிசால்வ் ஆகி நம்ம கால் வைக்கும்போது கால்கள் மூலமா வந்து அமோனியம் உடல் ஏத்துக்குங்க. அப்ப அந்த அமோனியம் இது மெக்னீசியம் குறைபாடு சரியாயிக்குங்க. சரியாகும் போது இந்த இழுத்து பிடிக்கக்கூடிய பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சரியாயிட்டு வருங்க. சரியாயிக்குங்க. இது வந்து 5 கிலோ நம்மகிட்ட 300 ரூபாங்க.
இதுவும் சில கடையில வந்து இது எப்சம் சால்ட் வந்து ஒரு 100 கிராமே 200 ரூபாய் வரைக்கும் சேல்ஸ் பண்றாங்க. ஆமாங்க. நம்மட்ட 5 கிலோ வந்து 300 ரூபாங்க. ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து எக்ஸ்ட்ராங்க. நேர்ல வந்து வாங்குறவங்க நேர்ல வாங்கிக்கலாம். ஓகே. இது வந்து காம்போவும் வாங்கிக்கலாம் இல்ல இந்த இது சால்ட் மட்டும் அது 2200 ரூபாங்க. இது 5 கிலோ 300 ரூபாய். ஆமா. சரிங்க. தேவைப்படுறவங்க இதுவும் வந்துட்டு அந்த கால் இழுத்து பிடிக்கிற பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னா குரல் பிடிக்கிற பிரச்சனை இருந்துச்சுன்னா அது வாங்கிக்கலாம். சப்போர்ட்டா இருக்கு. இது வந்து ஃபோல்டபிள் மசாஜ் டேபிள்ங்க. சரிங்க சார். இது 250 kg வந்து வெயிட் தாங்க. 250 வரைக்குமே. ஒருத்தர் படுத்துக்காங்க. ஒருத்தர் வந்து மேல இருந்து மசாஜ் பண்ணி லோட் தர்றாங்க. சரிங்க. அந்த ரெண்டு பேத்தோட வெயிட் தாங்க. ஓகேங்க. இது வந்து நம்ம ஹெட் மசாஜ் எல்லாம் பண்ணும்போது ஆயில் கீழ இருந்துன்னு சொன்னா இந்த பொசிஷன் எடுத்துக்கலாம். அல்ல குப்புற படுக்கறனால இந்த கழுத்தெல்லாம் இது ரொம்ப சப்போர்ட்டா இருக்கு. ஓகேங்க சார். ஓகே. பிரீத் பண்றதுக்கு அந்த ஸ்பேஸ் நல்லா இருக்கும். இது அவ்வளவுதான் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணி நம்ம சூட்கேஸ் மாதிரி எடுத்துக்கலாம். ஆமா. நம்ம லாக் பண்ணிட்டு மேல ஹேண்டில் இருக்குங்க. நம்ம வெளியெல்லாம் ஏதாவது போனா கூட நம்ம வெளிய போறதுனால நம்ம கேரி பண்ணிட்டு போய்க்கலாம். ஒருத்தர் நம்ம மசாஜ் பண்ண போறோம்னு சொன்னா சரிங்க. ஒரு 2 வீலர்ல பின்னாடி கட்டி அத கார்ல வச்சு எடுத்து போய்க்கலாம். ஓகே. அல்ல ஒருத்தர் வசதி இருக்குது. தன்னோட வீட்டுக்கு வந்து ஒருத்தர் வந்து தெரபிஸ்ட் வந்து மசாஜ் பண்ண வராருன்னு சொன்னா அவர் வீட்ல வாங்கி வச்சா எங்கேயோ படுக்க வேண்டிய அவசியம் இல்லங்க. கண்டிப்பாங்க சார். பெட் மேல போட்டு பாலிதீன் கவர் போட்டுங்க. அல்ல தரையில படுத்துக்கலாம். அதெல்லாம் சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்ல. கண்டிப்பா. ஜம்முன்னு வாங்கி வச்சானா அவங்க வந்து மசாஜ் பண்ணும்போது சௌரியமா இருக்குங்க. கண்டிப்பாங்க. இது வந்து 70 சென்டிமீட்டருங்க அகலம். சரிங்க சார். இது 12500 ரூபாய் காசு. ஓகேங்க. ஷிப்பிங் வந்து நம்ம ஃப்ரீயா பண்ணிக்கலாம். ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஓகேங்க. இந்த மாதிரி தெரப்பி பெட் வந்து யாருக்கா தேவைப்படுதுன்னா கண்டிப்பா இருக்கிற நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணி பாருங்க. இது வந்துட்டு உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டபிள் தான். அதனால ஈஸியா நம்ம வந்துட்டு கேரி பண்ணிக்கலாங்க. ஒரு சூட்கேஸ் கேரி பண்ற மாதிரி தான் இருக்கு. வெயிட்டும் வந்துட்டு அவ்வளோக்கு இல்ல. ஈஸியா வந்து நம்ம கேரி பண்ணிக்கவும் முடியும். இது வந்து போர்ட்டபிள் சானா ஸ்ட்ரீம் பாத்துங்க. சரிங்க. இந்த சேம்பர்ல வந்து தண்ணி ஃபில் பண்ணிட்டு பவர்ஸ்ல சப்ளை விட்டுன்னு சொன்னா தண்ணி நல்லா ஹீட் ஆகி ஸ்ட்ரீம் ஜென்ரேட் ஆகி இந்த டியூப் வழியா வந்து ஸ்ட்ரீம் உள்ள வருங்க. நம்ம இது உள்ளுக்கு வந்து நம்ம ஆவி பிடிச்சிக்கலாம். ஆவி தெரியுதுங்களா? கை தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். தெரியுதுங்க. ஆமா. நம்ம இதுல ஸ்டூல் போட்டு உட்காந்துட்டோம்னு சொன்னா தலை வந்து நம்ம கேப் மாதிரி கவர் ஆயிக்குங்க. ஓகேங்க சார். இந்த கைகளை வெளியே நீட்டினாலும் வெளியே நீட்டிக்கலாங்க. சரி. கையில வெளியே நீட்டினாலும் நீட்டிக்கலாம். அப்புறம் நம்ம தலையில கவர் பண்ணிக்கலாம். நம்ம ஃபுல் பாடி வந்து நல்லா ஸ்வெட் ஆகுங்க. தேவையில்லாத கெட்ட நீர் வந்து வெளியேறும். பாடி வந்து டிடாக்ஸ் ஆகுங்க. நிறைய நாள்பட்ட ஒரு ஹெல்த் எலிமெண்ட்ஸ் ஒரு சப்போர்ட்டிவ் தெரப்பியா இருக்குங்க. வெயிட் லாஸ்க்கு இது சப்போர்ட் பண்ணுங்க. வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணும். டிடாக்ஸ் ஆகுங்க. ஓவரால் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஆமா. ஓகே. நம்ம வந்துட்டு சளி பிடிக்கும் போது ஆவி பிடிப்போம் பாத்தீங்களா? இது வந்து ஹோல் பாடிக்கும் வந்துட்டு நமக்கு கிடைக்குது. ஆமா ஆமா. ஓகே ஓகேங்க சார். இது 5500 ரூபாய் காசு வருதுங்க. ஒரு வருஷம் வாரண்டி தராங்க. ஆமா. சரி. பில்லோங்க கம்ப்ரஸ் பண்ணிக்குது. ஓபன் பண்ணா இந்த மாதிரி ஆயிக்குங்க. ஆமா ஆமா. ஓகே. இது நம்ம லோயர் நெக் ஹையர் நெக் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க. இங்க தலை வச்சு படுத்தோம்னா லோயர் நெக்குங்க. ஓகே. இங்க தலை வச்சு இப்படி படுத்தோம்னு சொன்னா ஹையர் நெக்குங்க. ஆமாங்க. அதாவது இந்த காலையில நிக்கும்போது கழுத்தூரி சில பேத்துக்கு கண்டிப்பாங்க. இதுல நம்ம படுக்கும்போது நம்ம சைட்ல பார்த்து படுத்தாலும் மேல பார்த்து படுத்தாலும் அந்த ஷேப் வந்து அந்த கழுத்து வந்து நீட்டா செட் ஆயிக்குங்க. மெமரி ஃபோம்ங்க. அந்த கம்ப்ரஸ் பண்ணாலும் திரும்ப அது பொசிஷனுக்கு வந்துக்குங்க. சரிங்க சார். காலையில நிக்கும் போது அந்த கழுத்து வலி எல்லாம் நிம்மதியா தூங்கி எந்திரிக்கலாங்க. ஓகே. இது 2000 பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி இது அட்ஜஸ்ட் ஆயிக்கும். ஆமா. இது 2000 ரூபாய் காசு வருதுங்க. சரிங்க சார். அதெல்லாம் நம்ம இந்த மாதிரி குஷன்ஸ் இருக்குங்க. சீட்ல யூஸ் பண்ண மாதிரி குஷனுங்க. இந்த பைலுக்கு யூஸ் பண்ண மாதிரி பைல் குஷனுங்க. நடுவுல இந்த மாதிரி ஹோல் வருங்க பைல் குஷனுங்க. சரிங்க சார். அது இல்லாம இந்த மாதிரி கழுத்துக்கு வேற பேக் யூஸ் பண்ண மாதிரி குஷன்ஸ் எல்லாம் இருக்குங்க. இது நம்ம கார்ல எல்லாம் டிராவல் யூஸ் போறவங்களுக்கு எல்லாம் இது ஆமா ஆமா. இது கார்ல எல்லாம் நம்ம அப்படியே இந்த பெல்ட்க்கு மாட்டிக்கலாங்க. சரிங்க. இது பேக் யூஸ் பண்ணிக்கலாம். அது நெக் யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்படியே ஒரு செட் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாங்க. சரிங்க. அதுல இந்த மாதிரி சிலிகான்ல யூஸ் வர மாதிரி குஷன்ஸ் இருக்குங்க. ஓகேங்க சார். இது பேக்குக்கு இருக்குங்க. சீட்டுக்கு இருக்குதுங்க. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து சிலிகானுங்களா? ஆமா. சிட்டிங் கம்ஃபர்ட்காக ஆஃபீஸ்க்கு வேலை செய்றவங்களுக்கு கார்ல பஸ்ல எல்லாம் என்ன பிரைஸ் வருதுங்க சார்? இது 1500 வருதுங்க. ஓகே. இப்போ இந்த செட்டிங் சார் அது 2000 வருதுங்க. செட்டோட 2000 வருது. இங்க நிறைய வீல் சேர்ஸ் பண்றங்க. ஓகே. பேசிக் மாடல் வீல் சேர்ங்க. அதுல இந்த எம்எஸ் போர்டு கோட்டுங்க. குரோம் பிளேட்டட் ஸ்டீல்ஸ்ங்க. இதுல டாய்லெட் பூரா ஆப்ஷன்ல வீல் சேர்ஸ் இருக்குங்க. அப்புறம் ரெக்லைன் பண்ற மாதிரி வீல் சேர்ஸ்ங்க. ரிமோட்ல யூஸ் பண்ண மாதிரி ஜாய்ஸ்டிக்கோட வர மாதிரி வீல் சேர்ஸ்ங்க.
ஓகேங்க. அப்புறம் ஒரு 80 கிலோ உள்ள ஆளுக்கு, 120 கிலோ உள்ள ஆளுக்குங்க, வெயிட் பொறுத்து ஒரு 250 கிலோ உள்ள ஆளுக்கு உண்டான வீல் சேர்ஸ்ங்க. சரிங்க. சீட் அகலமாங்க, வெயிட் கெபாசிட்டி ஜாஸ்தியா சரிங்க இருக்கு. சார். ஓகேங்க. கீழே வரக்கூடிய அந்த ஃப்ரேம் வந்து கிராஸ் பார் வந்து டபுள் கிராஸ் பார்ல சில வருங்க. சரி சரிங்க. நிறைய வீல் சேர்ஸ் நம்ம பண்றோம். வீல் சேர்ஸ்லயே நிறைய மாடல்ஸ். ஆமா, டிரான்ஸ்ஃபர் வீல் சேர்ஸ்ங்க. இது வந்து ஸ்டேர்கேஸ் வீல் சேர்ங்க, மாடிக்கெல்லாம் தூக்கிட்டு போறதுக்கு இது ரொம்ப சௌரியமா இருக்குங்க. சரி சரிங்க. வேற டிரான்சிட் வீல் சேர்ஸ் இருக்குங்க. ஓகேங்க. நிறைய மாடல் நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க. ஹாஸ்பிடல்ஸ்க்கு தேவை இருக்கிறவங்களுக்கும் நம்ம ஹாஸ்பிடலுக்கு இல்லங்க, வீட்ல யாராவது எல்டர்ஸ் யாராவது இருப்பாங்க, பேஷண்ட்ஸ் யாராவது இருப்பாங்க, அதான் சார், அவங்களுக்கு கேர் பண்றதுக்குங்க. ஓகேங்க சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அதெல்லாம் நம்ம இந்த மாதிரி காட் ஐட்டம் நிறைய பண்றோங்க. இந்த தலை மட்டும் தூக்குற மாதிரிங்க, தலைகால் தூக்குற மாதிரி, டாய்லெட் போற மாதிரி ஆப்ஷனுங்க. அது வந்து எலக்ட்ரிக் ரெக்லைனருங்க. சரி. இன்கேஸ் வந்து சில பேர் வீட்டுல வந்து கட்டல் இருக்குங்க, கட்டல் மேல அந்த யூனிட் மட்டும் வச்சுட்டாங்கன்னு சொன்னா இந்த தலை தூக்குற மாதிரி யூனிட் மட்டும் டிட்டாச்சபிள் தான், அந்த யூனிட் மட்டும் தனியா வருதுங்க. அந்த பெட் மேல வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி காட் வேண்டாம், சரிங்க, நம்ம அந்த மாதிரி வந்து ஒரு செப்பரேட்டா காட்டுறது வேண்டாம், அது மாதிரி ஒரு அது மட்டும் அட்டாச்மெண்ட் மட்டும் போதுன்னு சொன்னா சரிங்க, அதை வாங்கி அப்படியே ரிமோட்ல யூஸ் பண்ணிக்கலாங்க. சரி. அந்த அட்டாச்மெண்ட் தனியா ஒரு வயசானவர் படுத்துட்டு இருக்காரு, ஒரு வயசானவரை கேர் பண்றான்னு சொன்னா சரிங்க, அவரே கூட வந்து கொஞ்சம் சாஞ்சி போட்டுக்கலாம். அல்லது ஒரு வயசான ஒரு அம்மா, ஒரு வயசானவர் கேர் பண்றான்னு சொன்னா ரொம்ப ரெண்டு பேருமே வயசானவங்க இருக்காங்கன்னா அவங்களால தூக்க முடியாது. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது 20,000 காசு வருதுங்க. 20,000. ஆமா, பாக்கி எல்லா ஐட்டம்ஸ்மே காட் ஐட்டம்ஸ்ங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய நம்ம இங்க அடிக்கி வச்சிருக்கோம். சரிங்க. காட் ஐட்டம்ஸும் நம்ம நிறைய பண்றோம். எல்லா ரேஞ்சுமே ஸ்டாக் வந்து ரெடியா இருக்கு. ஸ்டாக் ஓகேங்க. ஆமா. இங்க நிறைய அடல்ட் வாக்கர்ஸ்ங்க, டாய்லெட் ஸ்டூல்ஸ்ங்க, டாய்லெட் சேர்ஸ், நிறைய வாக்கிங் ஸ்டிக்ஸ்ங்க, இப்போ டாய்லெட் சேர்ஸ்லயே ஃபோல்டபுள் மாடல்ஸ்ங்க. இது வந்து இந்தியன் டாய்லெட் வந்து நம்ம மேலே வச்சோம்னா வெஸ்டர்னை கன்வெர்ட் பண்ணிக்கலாங்க. அப்புறம் அது இல்லாமல் இந்த அடல்ட் வாக்கர்ஸ் வந்து ஃபோல்டபுள் மாடலுங்க, இந்த அலுமினியம் ஸ்டீலுங்க, எல்லா மாடலுமே இது இருக்குது. அதெல்லாம் நம்மகிட்ட நிறைய ஆர்த்தோபீடிக் ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய பண்ணுங்க, எல்லா ரேஞ்சுமே பண்றோம். ஸ்டெதோஸ்கோப்ஸுங்க, அக்குபஞ்சர் நீல்ஸு, இந்த டாக்டர்ஸ் கோட்டுங்க, இந்த பேஷன் கவுன்ஸுங்க, இது எல்லாமே பண்றோம். வேற இந்த அடல்ட் டயாஃபர்ஸுங்க, ஆமாங்க, வேற பிபி மிஷினுங்க, சுகர் மானிட்டருங்க, ஃபுட் பேச்சஸ்ங்க, நிறைய மசாஜர் நிறைய ரேஞ்ச் வந்து வச்சுருக்கோம். நெபுலைசர்ஸுங்க, வேற இந்த மாதிரி சின்ன சின்ன மசாஜஸ்ங்க, அக்குப்ரெஷர் ஃபுட் மேட்ஸுங்க, இன்சோல்ஸுங்க, ஐ மாஸ்க்கு, இந்த மாதிரி சக்ஷன் மிஷின்ஸுங்க, நெபுலைசர்ஸுங்க, வேற இந்த மாதிரி ரெஃப்ரிஜரண்ட் ஐஜல் பேக் பண்ணுங்க. இது வந்து நம்ம கோல்ட் ஸ்டோரேஜ்க்கு, டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்குங்க, ஃபுட் ஐட்டம், மெடிசன்ஸுங்க, பிளட் சாம்பிள்ஸு. இப்போ ஃபாரின்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இல்லைங்க, ஃபிஷ் ஐட்டம்ஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, ஃப்ளவர்ஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ வச்சிட்டோம்னு சொன்னால் அது டெம்பரேச்சர் வந்து விஸ்டாண்ட் பண்ணி அது கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாக அது அப்படியே வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் ஆகும். நிறைய ஃபார்மா கம்பெனிஸ்க்கு தான் நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்குங்க. ஆமாம், இந்த மாதிரி ஐஸ் பேக்ஸுங்க, ஹாட் வாட்டர் பேக்ஸு, வேறு சிலிக்கான் ஷீட்டுங்க, பெட்டில் யூரினோ டாய்லெட்டோ கீழே நமக்கு போகக்கூடிய ஷீட்டுக்கு நம்ம ஹாட் வாட்டர் பேக்ஸுங்க, வேறு ஆல்ரெடி பார்த்த ஆர்த்தோபெடிக் சப்போர்ட்ஸுங்க, இந்த மாதிரி எனிமா கேன்ஸுங்க, இது தெரியும் இல்லைங்களா, எனிமா கேன் தெரியுமா, இந்த மாதிரி எனிமா கேன்ஸு, ஐவாஷ் கப்புங்க, நெத்தி பார்ட்ஸுங்க, இதெல்லாம் கூட நம்ம நேச்சுரோபதி ப்ராடக்ட்ஸ் கூட நம்ம பண்ணுறோம், நிறைய பண்ணுறோம். இந்த மாதிரி சக்ஷன் மிஷின் இருக்குங்க, வாட்டர் பெட்டுங்க, பெட் பேன்ஸு, இந்த மாதிரி ஏர் பெட்டுங்க. இப்போ ரொம்ப நாள் பேஷண்ட் வந்து பெட்ல படுத்துட்டு இருந்தாங்கன்னா புண்ணாக்கு வாய்ப்பா இருக்குங்க, அதை அவாய்ட் பண்றதுக்காக வந்து இந்த மாதிரி ஏர் பெட்ஸ் எல்லாம் கூட நம்ம சேல்ஸ் பண்றோங்க. இப்போ நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க, எந்த அளவுக்கு அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா உங்களுக்கு தெரியக்கூடிய, உங்களுக்கு தேவைப்படக்கூடிய நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொரு பர்சனுக்குமே கண்டிப்பா இதுல இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டாவது யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நீங்க டைரக்டா வந்து விசிட் பண்ணியும் நீங்க வந்துட்டு அப்ரோச் பண்ணி பார்க்கலாம், இல்ல ஆன்லைன் வேணும்னாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். சார், எப்படி இவ்வளவு பெரிய மிஷின் வாங்குறாங்கன்னா நிறைய பேருக்கு நம்பிக்கை இருக்காது, நம்ம அமௌண்ட் வந்து போட்டு விடுறோம், அவங்க எப்படி நமக்கு சேஃபா அனுப்புவாங்களா என்னங்கிறது நம்ம யாருக்கா இருந்தாலும் ஒரு டவுட் இருக்கும். அவங்களுக்கு ஏதாவது ஆப்ஷன் கொடுக்குறீங்களா சார்? நம்ம வெரிஃபைட் பீப்புள்ங்க. ஓகேங்க சார். கூகுள்ல போய் சர்ச் பண்ணாலும் ஷாப் கண்டிப்பா. ஆமாங்க. ஜிஎஸ்டி நம்பர் தரோம், சர்ச் பண்ணாலும் ஷாப் இருக்குங்க. சரிங்க சார். ஃபுல் பேமெண்ட் கட்டியேன்னு சொன்னா பிரைவேட் கொரியர்ல அனுப்பிச்சிடுவோம். ஓகேங்க சார். சிஓடி ஆப்ஷன் இருக்குங்க. சிஓடி கொடுத்து ஒரு பார்ட் பேமெண்ட் ஏதாவது பண்ணின்னு சொன்னா சிஓடில அனுப்பிச்சா போஸ்டல் வருங்க. சரிங்க சார். கொஞ்சம் டிலே ஆகும். ஓகே. இன் கேஸ் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ப்ராடக்ட்ல ஏதாவது போறதுன்னு சொன்னா இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குங்க.
அது பஜாஜ் ஃபின்சர்வோட நம்ம டைப் இருக்குங்க. சரிங்க சார். அந்த ஃபினான்ஸ் சார்ஜஸ் வந்து ஒண்ணா நீங்க பேர் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து இஎம்ஐ போனாலும் இஎம்ஐ போய்க்கலாம். சரிங்க, சரி, ஓகே. இஎம்ஐ ஆப்ஷனும் கொடுத்துட்டு இருக்காங்க. சிஓடி மெயினா அவைலபிளா இருக்குங்க. கண்டிப்பா இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. யாருக்காவது வந்துட்டு தேவைப்படுதுன்னா டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா டீடைல்ஸுமே வந்துட்டு நான் ஆட் பண்ணிருக்கேன். கண்டிப்பா வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சோ மச்.